பாதி பேர் கேட்டிருப்பீங்க. வண்டியில போயிட்டுருக்கப்ப 2வது கியர் போறப்போ 3வது கியர், 4வது கியர் தான் விழுகுது, 2வது கியர் விழுகுது, திடீர்னு 4வது கியர் விழுகிறப்போ 3வது விழுகுது அப்படின்னு மாத்தி மாத்தி விழுகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ரீசன் அது வந்து என்னன்னா, ஒண்ணு கியர் ராட்ல வந்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வரும் பானா மாரி வரும். அது வந்து மூவ் பண்ணி தள்ளி விடுறது. ஒண்ணு அது கம்ப்ளைண்ட் வரும். இல்ல கியர் ராட்ல வந்து மேல டம்பர் ஆகி அந்த ரொட்டேட்ட மாத்தி விடுற ஸ்ப்ரிங் வரும். 2வது கம்ப்ளைண்ட் அது ஒண்ணா இருக்கும். இல்ல அப்படி 3வதுன்னா கியர் புஷ் ராட் ஸ்ப்ரிங் வரும். மொத்தம் 5 புஷ் வரும். அந்த புஷ் வந்து மூவ் பண்ணி ரோல் பண்ணி மாத்தும். ஃபர்ஸ்ட் 2, 3, 4 அப்படி ரோல் பண்ணி மாத்தும். ஒண்ணு அது கம்ப்ளைண்ட் இருக்கும் 3வது. 4வது கம்ப்ளைண்ட் என்னன்னா சியர் ஐ மீன் ஸ்லைடு வரும். நம்ம கியர் ராட் ஸ்லைடு வரும் ரவுண்ட் ஷேப். அது வந்து எப்படி ரொட்டேட் தள்ளி விடுறது. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் இல்லன்னா 5வது கம்ப்ளைண்ட் வந்து கியர் மூவ் பண்ற தள்ளி விடுறதுக்கு இன்னொரு ராட் ஒண்ணு வரும். ஒண்ணு அந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இதெல்லாம் மாறி இன்னும் பிரச்சனைனா கியர் ரொட்டேட்ன்னு வரும் உள்ள சாஃப்ட்வேர் கியர் ரொட்டேட் சாஃப்ட்வேர்னு. அதுதான் மூவ் பண்ணி பல்ல மாத்தி விடுறது. மொத்தம் இங்கிட்டு ஒரு 6 பல்லு, இங்கிட்டு ஒரு 4 பல்லு. மொத்தம் 7 பல்லு வரும் கியர் சாஃப்ட்வேர் பல்லு. பல்லுல ஏதாவது ஒண்ணு கட் ஆயிருந்துச்சு, இல்ல பல்லுல ஏதோ ஒண்ணு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கியர் சாஃப்ட்வேர் மாத்தி மாத்தி விழுகும். அதே மாதிரி கியர் சாஃப்ட்வேர்ல வந்து ரொட்டேட் ஸ்ப்ரிங்கு, ரொட்டேட் ரிட்டர்ன், ரொட்டேட் மார்க் அப்படின்னு மொத்தம் 3 வரும். அந்த 3 ஸ்ப்ரிங்கும் வந்து உங்களுக்கு உள்ளக்க வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் போறப்போ மூவ் பண்ணி மேலே தள்ளும். 2வது கியர் போறப்போ டவுன் பண்ணி கீழே இருக்கும். 4வது கியர் போறப்போ 3 அடி ஸ்டெப் போயிடும். 4வது கியர் போறப்போ டாப் கொண்டு போயிடும். இதுதான் வந்து கியரோட விளையாட்டு. இது கொண்டு போய் மூவ் பண்ணி அங்கே தள்ளி கொண்டு போறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போறப்போ 3வது கியர்ல வந்து இப்போ பல்லு மிஸ் ஆகி போச்சுன்னா மேலே கொண்டு போயிடும். அப்போ என்ன அதோட பல்லோட திக்னஸ் குறைஞ்சோ இல்லை பல்லோட கட்டாயி உடஞ்சிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வரும். அதை நான் சொன்ன மொத்தம் 6 கம்ப்ளைண்ட் பாவும். இந்த 6 கம்ப்ளைண்ட்ல இந்த கம்ப்ளைண்ட் வந்து இதில் தான் இருக்கும். பட் ஆனால் கியர் சாப்பிட்டு இந்த மாதிரி இப்போ வந்துச்சுன்னா இன்ஜினை இறக்கி ஃபுல்லாக டோட்டலாக பிரித்து இப்போ ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் மாற்றினா சரியாக போயிடும். இல்லை ரொட்டேட் ஸ்ப்ரிங் மாற்றினா போயிடும். இல்லை இது புஷ் ராடு 5 புஷ் ராடு மாற்றினா சரியாக போயிடும். அந்த மாதிரி நம்ம நினச்சி நம்மளா ஒன்று நினச்சா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சுத்தமாக எப்படி சொல்கிறது, ஆரம்பத்திலே பார்க்குறது அதுமே நல்லது. அந்த ஸ்டேஜ் நம்ம போயிடுச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வண்டி எப்படி சொல்கிறது, கியர் சாப்பிட்டு பல்லு உடஞ்சிருந்துச்சு அந்த காரணம் வந்து வந்துச்சுங்க ஃபுல்லாக டோட்டல் ஜேர்சியை ஃபுல்லாக கட் ஆயிரும். ஐ மீன் எப்படி சொல்லணும்னா இன்ஜினில் வர கேஸ் வந்து அலுமினியில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பல்லு கட் ஆயிடுச்சுன்னு நினச்சிடும் உலட்ட ஆரம்பிச்சிடும். உலட்டு ஒட்டாயிருந்துச்சுன்னா கட்டாயி வந்து கிராங்கில் அடியாகி கிராங் வந்து பிஸ்டன் மேலே போயிடும். அப்போ இது என்ன சின்ன ஒரு பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிட வேணாம். அதனால ஆரம்ப இன்ஜினே பிரித்து ஃபுல்லாக கியர் சாஃப்ட் பல்ல செக் பண்ணி பல்ல பேரிங் செக் பண்ணி கியர் சாஃப்ட் புஷ்ஷு, கியர் கனெக்ட் புஷ்ஷு, கியர் சாஃப்டில் ரொட்டேட் ஸ்ப்ரிங்கு, புஷ்ஷு இது ஃபுல்லாக டோட்டலாக நீட்டாக எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா கியர் இந்த பிரச்சனையே வராமல் இருக்காது வாட்டுக்கு. இப்போ கியர் ஏன் இப்போ உடையுது இல்லை ஏன் போகுது இந்த மாதிரி கியர் இப்படி விழுகுது வைக்கிது நீங்கள் கேட்குறீங்க. ஒரே விஷயம் இல்லை, நம்ம பல்வேறு ஃபோனை கால் வச்சுக்கிட்டு ஒத்த கை பிடிச்சி ஒத்த கை ஃபோன் ஓட்டிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் நம்ம கியரை போட்டுக்கிட்டே வருவோம். நம்ம கிளச்சுன்றது எதுக்கு வச்சுருக்கோம், கிளச்சு மூவ் பண்ணி கியரில் கிளச்சை உள்ளே லோட் பண்ணால் ஃப்ரீயாக போய் பல்லு ஃப்ரீயாக விழுகிறதா. அப்போ அதவே நம்ம பிடிக்காமல் ஃபோனை காலை வச்சுக்கிட்டு லெஃப்ட்டில் காலை பற்றி கியரை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக் கிளச்சு அடி ஆகும். அடின்றப்போ பல்லு வந்து மூவ் பண்ணாமல் அதுவாக டம்முன்னு அடி விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ வந்து அந்த பல்லு வந்து தேய்மானம் ஆரம்பிச்சிடும். தேய்மானம் வந்து ஸ்ப்ரிங்கு டெம்பர் குறைஞ்சி பல்லில் அடிபட்டு அந்த பல்லு உள்ளே சாப்பிட்டு இடிக்க ஆரம்பிச்சிடும். இடிச்சிச்சுன்னா என்ன செய்யும், பல்லும் இடிச்சா உள்ளக்க பல்லு கட்டாயிரும். பல்லு கட்டாகி அதுக்கப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். அப்போ கம்ப்ளைண்ட் யார் மேலே, கியர் மேலே கிடையாது, அது ஓட்டுறவங்க ஆள் மேலே தான். கிளச்சை பிடிச்சி ஓட்டிட்டா பிரச்சனையே கிடையாது. கிளச்சை பிடிக்காமல் நம்ம கியர் போட்டு ஓட்டுறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆரம்பத்திலே இந்த சவுண்ட் வரப்போ வைக்கிறப்ப நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இப்போ எவ்வளோ தூரம் பிரச்சனையும் வரதில்லை. சாதாரண கியர் 25 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடலாம். அதே சின்ன ஆரம்பத்திலே பிரச்சனை மட்டும் அந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு இல்லை நான் சொன்னதுலாம் வராது. நீங்கள் எவ்வளோ என்ன சின்ன சவுண்டு போனால் பார்த்துக்கோ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அசாட்டில் விட்றதான் நாளைக்கு கடைசியில் அந்த ஸ்டேஜ் வரை கொண்டு போயிடுது. ஆரம்பத்தில் எதுவுமே பார்க்குறது நல்லது.